ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த சண்டே விலாகில் ஒரு சின்ன ஃபேமிலி டைம் அண்ட் ஆல்சோ ஹாப்பி டைம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மம்மி இன்றைக்கி வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செடி, அதுக்கப்புறம் பிளான்ட் அதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்குறக்காக தான் நர்சரி போயிருக்கோம். ஸோ நம்ம இப்போ குனியம்பத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஆர் நர்சரி அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்னு ஒரு கார்டன் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸான பிளான்ட் அண்ட் ஆல்சோ சாப்லிங்ஸ், இந்த மாதிரி என்ன வெரைட்டிஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அட் த காஸ்ட் ஆஃப் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு கார்டன் லவராக இருந்தால் கண்டிப்பாக இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். லைக் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருந்துச்சு. நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் பிகாஸ் என் மாம் ரொம்பவே அப்சஸ்ட் வித் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இது பெருசாக தெரியாது, பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ஹர். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே போய் பார்த்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நமக்கு என்ன பிளான்ட் வேணுமோ அந்த வெரைட்டிஸோடு சொன்னோன்னா அவங்க அதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கார்டனிங் பண்ணுறப்ப காமனாக பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட பிளான்ட்டோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்லி ராங் பிளான்ட் அட் ராங் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு செடி வெயிலில் வைக்கணும்னா அந்த செடி அங்கே தான் வைக்கணும். ஸோ இன்டோர் பிளான்ட்டை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தான் அது வைக்கணும். ஸோ அப்போ தான் அதோட லைஃப் ஸ்பேன் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட்லி, அண்டர் வாட்டரிங் அண்ட் ஓவர் வாட்டரிங். செடிக்கு ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அழுகி போயிடும். அதே மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றுனீங்கனாலும் அது காஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸில் போயிட்டு கேட்டுக்கோங்க எந்தெந்த பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட்லி, லேக் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக டெய்லியுமே நோட் பண்ணணும். ஒரு பிளான்ட்டை வளர்த்துறீங்கன்னா ஏதாவது பூச்சி வருதா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அழுகி போகிற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இல்லை ஏதாவது ஃபர்டிலைசர் ஆட் பண்ணணுன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட பிளான்ட்டை. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல்சோ டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட நர்சரி பிளான்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாட், அதுக்கப்புறம் அதில் சாயிலில் போடுறதுக்காக கவுடங், ரெட் சாயில், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே க்யூட்டாக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்பெண்ட் பண்ண ஒரு 30 மினிட்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஃபுல் ஆஃப் க்ரீன், அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிளான்ட் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தது அண்ட் ஆல்சோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்க்கு போகிறோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே சிவா டெக்ஸ்டைல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு பிரான்ச் திருப்பூரில் இருக்குது. ஸோ இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கூட்டமாக இருக்கும். எவ்ரி சிங்கிள் சண்டேவும் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் போன டைமும் சண்டே தான். சரி, ஏதாவது கலெக்ஷன்ஸ், ஆடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அங்கே. இப்போது இங்கே காட்டன் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் மேஜிக் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் 200 லைக் 800 சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 200 ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் கலெக்ஷன்ஸ் 1 2 இல்லை, இந்த மாதிரி 100 வெரைட்டிஸ் இருக்குது. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒர்க் போகிறீங்கனாலுமே உங்களுக்கு குர்தாஸ் எல்லாம் ஸ்டார்டிங் அட் 149 வச்சுருக்காங்க. ஸோ டு த கோர் 349, 550 அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் 3 பீஸ் குர்தா செட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அரவுண்ட் 600 to 700 ரேஞ்ச்லேயே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மட்டும் இல்லைங்க, மென்ஸ் செக்ஷன்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ்க்கு வெரைட்டிஸ் ஆஃப் விமென்ஸ் டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ் இதெல்லாமே 150, 200 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ஆஃபர்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். வெளியே ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்குது. சாப்பிட்ற மாதிரி இல்லை, பட் ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக சாப்பிட்டுட்டு வெளியே வரலாம். ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ரோடில் இருக்க டென்மார்க் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இது என்னோட ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே ஃபுட்டெல்லாம் டாப் நாச்சாக இருக்கும், டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருக்கும். அது இந்த கார்லிக் சிக்கன் கிரேவி ரொம்பவே யம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு என்னோட மம்மியோட குட்டி சாம்பிளிங் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இங்கெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி மம்மி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தர் வீடியோவில் மம்மி என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதே நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.